தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா 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 ஹோசானா, உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா. இயேசுவே 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 இயேசுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், ஆராதிப்பேன் இன்னும். எங்கள் உயிருள்ள ஆண்டவரை ஆராதிப்போம். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போம் சொல்லி பாடுங்க. என்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பாடுங்க. தொடர்ச்சியாக ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. நான் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆண்டவரை சொல்லுங்க. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றி முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. இதோ உங்க முன்னாடி இருக்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. உங்களை பாதுகாக்கிறவரை பார்த்து, உங்களை சுமப்பவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை தரப்போகின்ற ஆண்டவரை பார்த்து, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமென், ஆமென். இரு இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எசாயா 46 அதிகாரம் 4வது வசனம். இதோ நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் இந்த வழிபாட்டை வேபம் தொலைக்காட்சியினூடாக வேலை செய்கின்ற இடங்களிலும் வீடுகளிலும் இதோ பயணத்தோடு இருந்தும் கூட இந்த வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து, இதோ நற்கருணையில் நான் உயிரோடு இருக்கின்றேன் என, ஆண்டவர் உயிரோடு என இருக்கின்றார் என நம்புகின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். எசாயா 46 அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், உங்கள் வாழ்க்கையில் நிறை வயது வரும் வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், இன்று நானே உங்களை விடுவிப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். நன்றி சொல்ல கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இரு இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நிலையில் உங்களை சுமப்பேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வயது போகும் வரைக்கும், உங்கள் முடி நரைக்கும் வரைக்கும் இதோ இந்த நேரம் உங்களை நான் சுமக்கின்றேன்னு சொல்வார். ஒருவேளை நீங்கள் வெளிவர முடியாத சிக்கலில் ஏதேனும் மிகப்பெரிய ஒரு சுமையில் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களை விடுவிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவேன்னு சொல்லி உங்களை முழுமையாக ஒப்புக்கொடு. நன்றி இயேசு. இரு இயேசுக்கள் பிரியமானவர்களே, இதோ உயிரோடு நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் எங்களை மன்னிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். எங்கள் குற்றங்குறைகளை மன்னிக்கின்ற உயிருள்ள ஆண்டவராக இருக்கின்றார். ஆண்டவரிடத்தில் எங்கள் குற்றங்குறைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து பாடுவோம். முழுமையாக ஒப்புக்கொள்ளுங்க, எதையும் மறைக்காம, ஆண்டவரே இதோ நான் பாவிதான் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் பாடுவோம். நான் பாவிதான் சொல்லி ஒத்துக்கொள்ளுங்க. தன் குற்றங்களை யாரெல்லாம் ஒற்றுக்கொள்கின்றார்களோ, தன் பிழைகள் எல்லாம் யாரெல்லாம் உணர்கின்றார்களோ, அவருடைய குற்றம் குறைகளை ஆண்டவர் நான் மன்னிப்பேன் சொல்லி வாக்குறுதி கொடுக்கின்றார். ஒப்பு கொடுங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனம். நம் பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொள்வோமாக இருந்தால் கடவுள் எங்கள் பாவங்களை மன்னித்து குற்றத்திலிருந்து எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை தூய்மையுள்ளவராக மாற்றுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். எங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்வோம், பாடுவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நான் பாவிரா சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க. ஆடாளும் நீரத்தம் சிந்தினே, இன்று உம் பிள்ளை நான். ஆண்டவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, இன்று உன் பிள்ளை நான். 2 கரங்கள் நெஞ்சோடு வைத்து கும்பிட்டு சொல்லுங்க, நான் பாவிரா. நீங்க எனக்காக ரத்தம் சிந்தினீங்கப்பா. ஆடாளும் நீரத்தம் சிந்தினே, இன்று உன் பிள்ளை நான். இசையா, இன்று உன் பிள்ளை நான். இரு இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வழிபாட்டோடு இணைந்திருக்கக்கூடிய நீங்க இதுவரைக்கும் நீங்க பைபிளை கையில எடுக்காத ஒரு நபரா இருக்கலாம், மகனா மகளா இருக்கலாம். நீங்க ஆண்டவரை தேடி கோவிலுக்கு போகாத ஒரு மகனாக இருக்கலாம்.
இதுவரையிலும் ஆண்டவரிடத்தில் உங்கள் 2 கரங்களை கும்பிட்டு நீங்க இதுவரைக்கும் செபிக்காத ஒருத்தராக கூட இருக்கலாம். ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களை பார்த்து பேசுகின்றார், உங்களை பார்த்து சொல்லுகின்றார். ஒருவேளை கடந்த காலம் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு இருந்து இன்று ஆண்டவரை விட்டு விலகி சென்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? ஆண்டவர் மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்வாரா? இந்த உலகத்தில் என் தாய் தந்தை, என் உடன் பிறந்தவர்கள், என் சமுதாயத்தில் என் பங்கில் மற்றவர்கள் என்னை பார்ப்பது போல் ஆண்டவரும் என்னை ஒதுக்கி வைப்பாரா? ஆண்டவருடைய பாதையில் நானும் விலை மதிப்பு இல்லாதவனான் சொல்லி ஒருவேளை குற்றமான மனநிலையோடு, 2 மனநிலையோடு, துக்கப்பட்டு வேதனைப்பட்டு செய்த தவறுகளால் பாவத்தினால் மன வருத்தப்பட்டு என் வாழ்க்கையில் இனி மன்னிப்பே இல்லையா என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டு இதோ உயிருள்ள இயேசு ஆண்டவரை இந்த நேரம் நற்கருணையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், இது உங்களுக்கான வார்த்தை. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், உங்களது தீச்செயல்களை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன், உங்களுடைய பாவங்களை நான் இனிமேல் நினைவு கூற மாட்டேன்னு சொல்லி என்னிடம் வா மகனே மகளேன்னு சொல்லி ஆண்டவர் சிலுவையில் 2 கரங்களை விரித்து தொங்கியது போல இதோ இந்த நற்கருணையில் இருந்து 2 கரங்களை உங்களை நோக்கி ஆண்டவர் நீட்டுகிறார், 2 கரங்களை விரிக்கின்றார். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் உங்களோடு பேசுகின்றார். என் மகனே மகளே, நீ என்னிடம் பேசாவிட்டாலும், நான் இருக்கின்ற ஆலயத்தை தேடி நீ என்னை நோக்கி வராவிட்டாலும், நீ என் பேச்சுக்கு இடம் கொடுக்காவிட்டாலும், நான் கல்வாரியில் சிந்திய ரத்தம், நான் சுமந்த சிலுவை, நான் பட்ட பாடுகள் எல்லாம் உனக்காகத்தான் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, நாங்கள் உடுத்தும் போது தரையில எங்கள் கரங்களில் ஒரு பின் குத்துனா எவ்வளவு வலிக்கும், சாப்பிடும்போது தவறுதலா நாக்கு கடிப்பட்டா எவ்வளவு வலிக்கும், நாங்கள் நடந்து போகின்ற பாதையில் எங்கள் காலில் கல் இடிப்பட்டா எவ்வளவு வலிக்கும், எங்களால் தாங்க முடியாது. ஆனால் எங்கள் ஏசப்பா தலையில் முள்முடியை வச்சு ஓங்கி அடிக்கும் போது, கூரிய ஆணிகளை தன் கரங்களில் வைத்து அடிக்கும் போது, கசையால் அவர் உடலில் அடித்து இழுக்கும் போது, சலைகள் எல்லாம் பிஞ்சு வரும்போது ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. எங்கள் ஏசப்பாவோட இரக்கமான மனசு அவருக்கு வலிக்கின்ற அந்த நேரம் இதைவிட வேதனையோடு வலியோடு நீங்களும் நானும் இருக்கின்றேன்னு சொல்லி ஆண்டவர் உணர்ந்து சொல்லுகின்றார். இந்த வலிகள் எனக்கு பெரிதில்லை, என் காயம் வலிகள் எல்லாம் உனக்காகப்படுகிறேன், நீ என்னிடம் வான்னு சொல்றாரு. நான் இல்லாம இந்த உலகத்தில் நீ படுகின்ற வேதனை தான் எனக்கு தாங்க முடியாத வலின்னு சொல்றாரு. இவர் போன்ற இரக்கமுடைய உயிருள்ள அப்பா ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க நீங்களும் நானும் பாக்கியம் செய்திருக்கணும். கண்ணீரோடு மன உருக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கல்வாரி மலை மீதில நீங்க பாடுகள் பட்டது எனக்காகத்தான் சொல்லி இந்த நேரம் உணர்றேன்னு சொல்லி பாடுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை மட்டும் பாருங்க, அவருடைய ஆணி கொண்ட காரங்களை பாருங்க, அவர் சிந்திய ரத்தத்தை பாருங்க, முள்முடி கசையடி வேதனையை பாருங்க. ஆமென். ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான் சொல்லுங்க, உணர்ந்து மன உருக்கத்தோடு சொல்லுங்க. கல்வாரியின் அப்பா எனக்காக ஆண்டவரே மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான், உம் கை கால்களில் காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கை கால்களில் காயம் எல்லாம் எனக்காக ஆண்டவரே நான் செய்த பாவமை. சொல்லுங்க, கரங்கள் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவிரா, என்னை மன்னிங்க ஏசப்பா. ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினே, இன்று உன் பிள்ளை நான் ஏசையா, இன்று உன் பிள்ளை நான். பிரியமானவர்களை தொடர்ந்து ஆண்டவரிடத்துல மன்னிக்கும்படி நாங்கள் செபிக்க போகிறோம்.
எல்லோரும் சேர்ந்து ஒருமிக்க செபிக்க போகிறோம். இந்த பாடல் குழாமோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்து நீர்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருப்போம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை நாங்கள் கேட்க போகிறோம். பாடுவோம். நான் பாவிதான் சொல்லி ஆண்டவரிடத்தில் பாடுங்க. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆண்டவரே, 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவேன், உன்னுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பேன் சொல்லி எபிரேயர் 34 வாக்குறுதி கொடுத்தவரே, இதோ உம்மை நோக்கி மன்றாடுகின்ற எங்கள் குற்றம் குறைகளை மன்னிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பாவ சேற்றில் இருந்து குழியில் இருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு கரம் கொடுத்து தூக்கும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம் இந்த விண்ணகமும் மண்ணகமும் என்று சொன்னீரே, இதோ உம்முடைய அன்புக்காக இரக்கத்துக்காக காத்திருக்கிற எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் 32:1 எவரது பாவம் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று வாக்குறுதி தந்த தெய்வமே, இதோ என் குற்றத்தையும் என் பாவத்தையும் இன்றைய நாளில் நீர் மன்னிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் எல்லோருக்கும் மன்னிப்பு கொடுப்பேன் என வாக்குறுதி கொடுத்தீர. திருப்பாடல்கள் 88:5 சொன்னீர. ஆண்டவரே, மன உருக்கத்தோடு உம்மை பார்த்து மன்றாடுகின்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பேன் என்று சொன்னீங்களே. இதோ இந்த உயிருள்ள நாட்களில் நீங்கள் இருக்கும் போது உங்களை நோக்கி இந்த நேரம் செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே மன்னிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் பாவிதான் சொல்லுங்க. நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி இன்றும் பிள்ளை. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்ட நீங்களும் நானும் இதோ ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஏதோ நற்கருணையில் இருக்க ஆண்டவரை உற்று பாருங்க. பிரியமானவர்களே, எங்களுக்கு இருக்கின்ற தொழில், எங்களுக்கு இருக்கின்ற பேரு புகழ், எங்களுக்கு இருக்கின்ற பணம், எங்களுக்கு இருக்க வசதி, எங்களுக்கு தெரிந்தவர்கள், நாங்கள் படித்த படிப்பு, இது எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம், எங்களுக்கு வார பிரச்சனையை சமாளிச்சிடலாம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க, பெரிய பெரிய தலைவர்கள், காசு வசதி உள்ளவங்க, அவங்ககிட்ட சொன்னால் என் பிரச்சனை தீரும், இவங்க நல்லவங்க, இவங்ககிட்ட சொன்னால் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி எங்கள் மனுஷ சிந்தனையில் தெரிந்த அறிவு, எங்கள் கண் பார்வையில் இருக்கக்கூடிய பொருள் பலம், எங்கள் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவாடிய உறவுகளை வைத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சிடலாம், எல்லாத்தையும் கடந்து வந்துடலான்னு சொல்லி எங்கள் கடந்த காலம் போனது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எடுத்தாலும் ஏதேனும் ஒரு பொருளை நம்பி இருப்பீங்க, ஏதேனும் ஒரு உறவை நம்பி இருப்பீங்க, ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை, ஒரு சக்தியை, ஒரு பணத்தை, நகையை நீங்கள் நம்பி இருப்பீங்க. ஆனால் இன்றைய நாளில் அது எல்லாம் வீண். தருகின்ற ஆறுதலும் அரவணைப்பும் இந்த உலகம் ஒரு நிமிடத்துக்காக தன் சந்தோஷத்துக்காக தரும் சொல்லி உணர்ந்திருப்பீங்க. ஆனால் இங்கே இயேசு அப்பா இல்லாமல் நிலைவாழ்வு எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, இன்றைய நாளில் நீங்கள் இல்லாமல் ஆண்டவரே இந்த பூமியில் எனக்கு யார் ஆண்டவரே இருக்கா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உயிரோடு நற்கருணையில் இருக்கார். இன்று குருவானவர் மூலம், இறை வார்த்தை மூலம் ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். குணமாக்குதல் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய சுகப்படுத்தலை தரப்போகிறார். பிரியமானவர்களே, அன்று ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுத்தது, ஆண்டவர் எல்லோருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தது. 2 விடயங்கள் நடந்தது. ஆண்டவருடைய அற்புதம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடந்து வருவதற்கு முன்பு 2 விடயங்கள் நடந்தது. பிரியமானவர்களே, ஒன்று, அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டார்கள். 2வதாக நடந்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கும் இந்த பாவத்துக்கும் இடையில் ஆண்டவரால் முடியும், ஆண்டவர் உயிரோடு என் முன்னே இருக்கின்றார் என்று நம்பினார்கள்.
அந்த நம்பிக்கை அவர்களை சுகமாக்கியது. இதோ ஆண்டவர் உங்கள் முன் இருக்கின்றார்னு சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு என் ஏசையான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அற்புதம் நிறைந்த, வல்லமை நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த அல்லேலூயான்னு சொல்லி பாடுவோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவோம். உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் முன்னாடி இருக்கதை நம்புங்க. நீங்களும் நான் நம்பிக்கைக்குரிய ஆண்டவருடைய ஜனங்களாக மாறுவோம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து பாடுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யார்? சொல்லுங்க ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும்? எல்லோரும் சேர்ந்து உம்மை அல்லாமல் எனக்கு யாரும்? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும்? என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. சொல்லுங்க. என் ஏசையா அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி எந்த நேரமும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி சொன்ன ஆண்டவர் இதோ உங்கள் முன்னாக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. நீங்கள் துன்பத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவருடைய கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க. அப்பா, இந்த துன்ப கிண்பத்திலிருந்து என்னை உயர்த்துன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவரே, இது நீர் தந்த சந்தோஷம். இன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்று மன நிம்மதியோடு இருப்பதற்கு காரணம் நீர் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுங்க. நன்றி சொல்லி பாடுங்க. ஒப்பு கொடுத்து பாடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமென். இன்பத்திலும் நீரே. சொல்லுங்க. துன்பத்தில் இருக்கீங்களா? துன்பத்திலும் நீரே. மன உருக்கத்தோடு இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்விடையும் ஐயா நீரானே, எவ்விடையும் ஐயா நீரானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. இயேசுவினுடைய அற்புதத்தை, அவருடைய அதிசயத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய உண்மையான இயல்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய உண்மையான இயல்பு என்ன என்று சொன்னால், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே நான் பாவி, என்மேல் இரக்கமாயிரும் என்கின்ற வார்த்தைகள் மாபெரும் சுபமாக இருக்கின்றது. பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்திலே செபிக்க சென்ற பொழுது பரிசேயன் கடவுளை பார்த்து மன்றாடுகின்றான். ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் இருக்கிறேன். என்னுடைய வருமானத்திலே 10 பங்கை கொடுக்கின்றேன். இந்த ஆயக்காரனைப் போலவோ, இன்றைய சமுதாயத்தில் உள்ள கள்ளர், கொள்ளையர், வெச்சாரிகள் போலவோ இல்லாததை இட்டு நான் உமக்கு நன்றி செலுத்தினேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய
வாழ்வு கடவுளுக்கு உகந்தது என அவன் பெருமை பாராட்டினான். ஆனால் ஆயக்காரன் தன்னுடைய மார்பிலே அறைந்தவனாக, வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட தகுதி இல்லாதவனாக கடவுளை பார்த்து மன்றாடுகின்றான். ஆண்டவரே, நான் பாவி, என்மேல் இரக்கமாயிரும். இயேசு சொல்லுகின்றார், கடவுளுக்கு உகந்தவனாய் வீடு சென்றவன் அந்த ஆயக்காரன் தான் என்று சொல்லி. கிறிஸ்து பிரியமானவர்களே, கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிக்க நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எங்களுடைய உண்மையான இயல்பை ஆண்டவர் முன் ஏற்றுக்கொள்வது. உயிருள்ள பிரசனமாக நற்கருணை வீற்றிருக்கின்ற நம்முடைய தெய்வீக ஆண்டவர், தெய்வீக சுகமளிக்கின்ற, அற்புதம் செய்கிற, அதிசயம் செய்கிற நம்முடைய நற்கருணை ஆண்டவர் எங்கள் எல்லோரையும் உற்று பார்க்கின்றார். எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தர காத்திருக்கின்றார். எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய இயலாமையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நான் பாவி, என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுவோம். கடவுளுடைய பார்வையிலே நாங்கள் எல்லோருமே மதிப்புக்குரியவர்கள், விலை மதிப்பற்றவர்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் என்றுமே வாழ தகுதியுடையவர்கள். ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார், தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய சுவீகார பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாங்கள் எல்லோருமே அவருடைய அன்பு பிள்ளைகள். எங்களை ஆண்டவர் ஒரு பொழுதும் பாவிகள் என்று அழைத்ததில்லை. ஆண்டவர்கள் ஒரு பொழுதும் பாவி என்று அழைப்பதில்லை, அழைக்கப் போவதில்லை. நாங்கள் அவருடைய அன்பு பிள்ளைகள் என்பதுதான் ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். சக்கேயுனுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிற பொழுது, சக்கேயு அவன் வாழ்ந்த சமூகத்திலே அவன் பாவியாக இருந்தான். அவன் வரி வசூலிப்பனாக இருந்தபடியால் அவன் வாழ்ந்த சமூகத்திலே அவன் பாவியாக இருந்தான், பாவியாக கருதப்பட்டான். சக்கேயு இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவன் அத்திமரத்திலே ஏறி இயேசுவை காண வேண்டும் ஆவலோடு இருக்கிற பொழுது இயேசு அவனை சந்திக்கின்றார். சக்கேயு, இறங்கி வா, உன்னுடைய இல்லத்திலே நான் தங்க வேண்டும். அங்கே இயேசு சக்கேயுவை பாவி என்று கூப்பிடவில்லை, மாறாக எவ்வாறு கூப்பிட்டார் என்று சொன்னால், இவனும் ஆபிரகாமின் மகன் தானே என்று சொன்னார். ஆம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களை விலை மதிப்பற்றவர்களாக கருதுகின்றார். நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் கூட தன்னுடைய உயிரை எங்களுக்காக ஒப்புக்கொடுத்து, கல்வாரியிலே சிலுவையிலே தன்னுடைய உயிரை ஒப்புக்கொடுத்து எங்கள் எல்லோருக்குமே மீட்பை பெற்றுக் கொடுத்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்று நற்கருணையிலே உயிருள்ள பிரசனமாக உலக முடிவு வரை உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்று நற்கருணை எங்கள் முன்னே பிரசன்னமாக இருக்கிறார். வாழ்வளிக்கின்ற ஆண்டவர், வல்லமை கொடுக்கின்ற ஆண்டவர், சுகமளிக்கின்ற ஆண்டவர் எங்கள் எல்லோரையுமே உற்று பார்க்கின்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாங்கள் பல வேளைகளிலே எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய இயலாமைகளை, நாங்கள் சில தவறுகளை உற்று பார்த்து குற்ற உணர்வு கொள்கிறேமே ஒழிய, நற்கருணையில இருந்து வழிந்தோடுகின்ற அந்த இரக்கத்தை, கருணையை, அந்த பேரன்பை நாங்கள் பல வேளைகளிலே மறந்து விடுகின்றோம். அவருடைய பிரசனத்திலிருந்து இரக்கம் வழிந்தோடுகின்றது. உற்று பாருங்கள், இயேசுவை உற்று பாருங்கள். உங்களுடைய பாவங்களை உற்று பார்ப்பதை விட இயேசுனுடைய கருணையை, இரக்கத்தை உற்று பாருங்கள். அவர் உங்களை கழுவ தயாராக இருக்கிறார். உங்களுடைய பாவங்களை கழுவ தயாராக இருக்கிறார். தன்னுடைய இரக்கத்தினாலே, கருணையினாலே உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி தூய்மையாக்க நற்கருணையிலே ஆண்டவர் வீற்றிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை உற்று நோக்குங்கள். உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய இயலாமைகளை, பலவீனங்களை சற்று தொலைவிலே போட்டுவிட்டு இரக்கம் வழிந்தோடுகிற, கருணை பெருக்கெடுக்கின்ற அந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குங்கள்.
அவர் உங்களுக்கு வாழ்வளிக்க, சுகம் கொடுக்க தயாராக இருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஊதாரி மகனாக சொத்துக்களை அழித்து பாவ வாழ்வு வாழ்ந்துவிட்டு தந்தையிடம் திரும்பி வந்த மகனை தந்தை பாவி என்று ஒரு பொழுதும் அழைக்கவில்லை, பாவி என்று கருதவில்லை. ஊதாரி மைந்தனுடைய சகோதரன் அவனை பாவியாக கருதினானே ஒழிய அவனுடைய தந்தை அவனை பாவியாக கருதவில்லை. அவனை அணைத்து முத்தமிட்டு, இவனுக்கு முதல் தர ஆடை உடுத்துங்கள், கைக்கு மிதியடியை போடுங்கள், கைக்கு மோதிரம் போடுங்கள், கொளுத்த கன்றை அடியுங்கள், நாம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், ஏனெனில் என் மகன் திரும்பி வந்திருக்கிறான். அதுதான் நம் தந்தையினுடைய இரக்கம், நம் தந்தையினுடைய கருணை, பேரன்பு. அதுதான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. அவை ஆண்டவர் எங்களை அன்பு செய்பவர், எங்களை கருணையோடு கண்ணோக்குபவர். ஆகவே அவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, மனக்காயங்களோடு, மனப்புண்களோடு, மனதிலே பல்வேறுபட்ட உடல் குறைகளோடு நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம். ஆகவே உம்முடைய கருணையாலே, உம்முடைய இரக்கத்தாலே தடுமாறி போகின்ற என் வாழ்க்கையை உம்முடைய அருளினாலே பலப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இந்த பாடலிலே, பஜனையிலே நாங்கள் பங்கு பெற்றுவோம். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. யோவானை போல உன் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா. யோவானை போல உன் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. பலவீனமான என்னையும் பலத்தால் இடை கட்டுவீர். பலவீனனான என்னையும் பலத்தால் இடை கட்டுவீர். கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா.
போன ஆடு நான், அன்போடு தேடினீரே. காணாமல் போன ஆடு நான், அன்போடு தேடினீரே. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, எந்தன் இயேசையா, எந்தன் இயேசையா. இயேசு என்னை அன்பு செய்பவர், என்னை அரவணைப்பவர், எனக்கு வாழ்வளிப்பவர், சுகம் கொடுப்பவர். இயேசுவை நாடி தேடி வந்த எல்லோரும் வெறுங்கையராக திரும்பி சென்றதில்லை. விசுவாசத்தோடு யார் யார் இயேசுவிடம் வந்தார்களோ, நம்பிக்கையை தம் வாழ்வாக்கு யார் யார் இயேசுவிடம் வந்தார்களோ, அனைவரும் வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு தனிப்பட்ட முறையிலே அன்பு செய்தார். நாங்கள் திருவிழியத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய கரங்களினால் தொட்டு குணப்படுத்தினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உண்டாகு என்று ஒரு வார்த்தையால் இந்த உலகத்தை உருவாக்கின கடவுளால் ஒரு வார்த்தையிலே சுகம் பெறுங்கள் என்று சொல்லி குணம் கொடுத்திருக்க முடியும், நலம் கொடுத்திருக்க முடியும். ஆனால் இயேசு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு நான் என்றும் இருக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னுடைய உடன் இருப்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அக்கறையோடு கரிசனையோடு ஆண்டவர் எங்கள் அருகில் இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, துணிவோடு இரு என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவசிப்போமா? நம்பிக்கை கொள்வோமா ஆண்டவரிடம்? ஆண்டவர் உண்மையாகவே எங்களை குணப்படுத்துவார், எங்களுடைய பாவ தடைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பார், குணமாகாத நோய்களிலிருந்து எங்களுக்கு குணமளிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்வோமா? ஆண்டவர் எங்களிடம் கேட்கிறது ஒன்றை ஒன்று, நம்பிக்கை கொள், ஒரு நம்பிக்கையை கைவிடாதே, விசுவாசங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, சபக்கூட தலைவனுடைய மகளை குணமாக்க இயேசு செல்லுகின்ற பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் இயேசுனுடைய ஆடையை தொட்டாலே நான் குணமடைவேன் என்று நம்பிக்கை கொண்டாள். நம்பிக்கையோடு இயேசுனுடைய ஆடையை அவள் தொட்டாள், குணமடைந்தாள். இயேசுவுக்கு தெரியாது. இயேசு திரும்பி யார் என்னுடைய ஆடையை தொட்டது என்று கேட்கின்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் சொல்கிறார்கள், ஆண்டவரே, உம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் நெருக்கிக் கொண்டு வருகிறார்களே, அப்படி இருக்க நீர் உம்மை தொட்டது யார் என்று கேட்கிறீரே.
நோ, இல்லை, என்னை யாரோ தொட்டார்கள், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை நான் உணர்ந்தேன் என்று இயேசு அங்கே சொல்லுகிறார். கிறிஸ்து பிரியமானவர்களை பாருங்கள், அந்த பெண் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுனுடைய ஆடையை தொட்ட பொழுது இயேசுவுக்கு தெரியாமலே வல்லமை வெளியேறியது என்று சொன்னால், நாங்கள் விசுவசித்தால் அனைத்தும் நடக்கும். விசுவாசம் கொண்டால் அனைத்தும் நடக்கும். இயேசுவை அறியாமலேயே வல்லமை வெளிப்படும். நாங்கள் விசுவாசம் கொண்டோம் என்று சொன்னால், அதுதான் அந்த இரத்தப்போக்கால் வருந்திய பெண்ணுக்கு நடந்தது. இயேசு தொடர்ந்து செல்லுகிற பொழுது சிவக்கூடத்துடைய தலைவருடைய பணியாளர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உன்னுடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். இயேசு சொல்லுகிறார், சிவக்கூட தலைவனை பார்த்து சொல்ல, உன்னுடைய நம்பிக்கையை கைவிடாதே. சொன்னதுதான், உன்னுடைய நம்பிக்கையை நீ கைவிடாதே, உன்னுடைய மகள் குணமடைவாள். உன்னுடைய நம்பிக்கையை கைவிடாதே. ஆண்டவர்கிட்ட கேட்டது அதுதான். கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கையை கைவிடாதீர்கள். ஆண்டவர் இயேசுவிலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை கைவிடாதீர்கள். அவருடைய பிரசன்னம் நற்கருணையிலே ஆண்டவர் உயிருள்ள பிரசன்னமாக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை ஒருபொழுதும் கைவிடாதீர்கள். விசுவாசம் கொள்ளுங்கள். ஆண்டவர் எங்களுக்கு முழுமையான சுகத்தை கொடுக்க காத்திருக்கிறார், குணமளிக்க காத்திருக்கிறார். தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தினாலே எங்களை தொட்டு குணப்படுத்த காத்திருக்கிறார், அன்பு செய்ய காத்திருக்கிறார், தன்னுடைய இரக்கத்தை எங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி தொழுநோயாலே வருந்தியவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று தொழுநோயாளன் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றான். இயேசு சொல்லுகிறார், விரும்புகிறேன் குணமாக, நான் விரும்புகிறேன் குணமாக, உனக்கு புது வாழ்வு கொடுக்க நான் விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி ஆண்டவர் குணப்படுத்தினார். கிறிஸ்து பிரியமானவர்களே, பார்த்திமேயு என்ற கண் தெரியாத பிறவியிலேயே குருடனாக இருந்தவன், இயேசுவே தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கம் வையும் என்று கதறுகிறான், கத்துகிறான். இயேசு அந்த பாதையாலே செல்வதை அவன் அறிகிறான். இயேசு நின்று அவனை அழைத்து கேட்கின்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும். ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும். அவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், பார்வை பெறுகின்றான். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? மகனே, மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும். நீர் விரும்பினால் என்னுடைய தாயை குணமாக்க முடியும். நீர் விரும்பினால் என்னுடைய தந்தையை குணமாக்க முடியும். நீர் விரும்பினால் என்னுடைய சகோதரன் சகோதரியை குணமாக்க முடியும். நீர் விரும்பினால் என்னுடைய நண்பனை குணமாக்க முடியும். நீர் விரும்பினால் துன்பத்தினாலே வாடுகிற, நோயினாலே வருந்துகின்ற என்னுடைய சகோதரங்களை நீர் குணமாக்க முடியும். இயேசு இந்த வேளையிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற, நோயினாலே வருந்துகின்ற எல்லோரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நான் விரும்புகிறேன் நீர் குணமாக. நான் விரும்புகிறேன் குணமாக. உன்னுடைய உடலில் இருக்கிற நோய் துன்பங்களிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிக்கிறேன். நான் விரும்புகிறேன். நான் உனக்கு வாழ்வளிக்க விரும்புகிறேன். நான் உன்னை அன்பு செய்கிறேன். விரும்புகிறேன், நீ குணமாக என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை அளிக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய அருளை பெற நாங்கள் தயாராவோம். ஆண்டவர் அருளை கொடுக்கிறவராக, அருளை எங்கள் மேல் நிறைவாக பொழிபவராக, நல்வாழ்வு கொடுப்பவராக, எங்கள் மேல் இரக்கம் காட்டுபவராக, தன்னுடைய கருணையை எங்களுக்கு நிறைவாக வழங்குபவராக, நோய் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை அளிப்பவராக, மீட்பை கொடுப்பவராக, எங்களை அணைத்து ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? உம்முடைய அருளை தாரும் இயேசுவே, உம்முடைய அருளை எனக்கு நிறைவாக தாரும். நான் நலம் பெற வேண்டும்.
நான் குணம் பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும். உம்முடைய மார்பிலே நான் தூங்க வேண்டும், உம்முடைய மார்பிலே என்னை அரவணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது ஆண்டவரை பார்த்து பாடுவோம். அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை ஒருவரையும் ஆண்டவருடைய ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எங்களை தொட வேண்டும், எங்களை குணப்படுத்த விடும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்புவோம். ஆராதனை 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 செய்கின்றோம். தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. கடை கண்ணால் என்னை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணால் என்னை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கிறோம். மெய் தொடுவார் இயேசுவே, நோய் களைவி இயேசுவே. மெய் தொடுவாய் இயேசுவே, நோய் களைவாய் இயேசுவே. ஆசீரளிப்பார் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீரளிப்பார் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தரும்.
பேரன்பே உன் பாதத்தில் என் முத்தம் ஏற்றுக்கொள்ளும். பேரன்பே உன் பாதத்தில் என் முத்தம் ஏற்றுக்கொள்ளும். பேரன்பே உன் பாதத்தில் என் முத்தம் ஏற்றுக்கொள்ளும். நற்கருணையிலே பிரசன்னமாகி எங்கள் எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்ற நற்கருணை ஆண்டவரே இயேசுவே, வல்லமை உள்ள தேவனே, இந்த வேளையிலே இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாரையும் உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளும். பல்வேறுபட்ட நோய்களினாலே வருந்திக் கொண்டிருக்கின்ற எல்லாரையும் ஆண்டவரே நீர் உற்று பாரும், கருணையோடு கண்ணோக்கும். நீர் ஒருவரே தஞ்சம் என, உம்மால் மட்டுமே எல்லாம் கூடும் என, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பிரசன்னத்திலே இருந்து வருகிற அருளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் கருணை உள்ளவர், பேரிரக்கம் உள்ளவர், எங்களை அன்பு செய்கின்றவர். இந்த வேளையிலே எங்கள் எல்லோரையும் உம்முடைய அரவணைப்புக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், ஒருவரை கூட நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று நீர் உறுதிமொழி அளித்திருக்கிறீர். எங்களை ஏற்றுக்கொள்ள உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களுக்கு புது வாழ்வு அருளும் ஆண்டவரே. எங்களுடைய நோய்களில் இந்த முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரே. உடைய வல்லமையுள்ள கரம் இந்த வேளையிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, உடைய கரம் தொட்டு குணப்படுத்துவதாக, உம்முடைய ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய நலத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, வரப்பிரசாதத்தை எல்லோரும் நிறைவாக பெற்றுக்கொள்வார்களாக. இதென்றுமே எங்களுக்காக வாழ்பவர், எங்களுக்காக உம்முடைய பிரசன்னத்தை இந்த நற்கருணையிலே என்றுமே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறீர். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நற்கருணையிலே என்றுமே எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, எங்கள் எல்லோருக்கும் மீட்பு கொடுப்பதற்காக, அருள் வாழ்வை கொடுப்பதற்காக நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வேளையிலே அனைவரையும் உம்முடைய பாதத்தில் ஏற்றுக்கொள்ளும், குணமளித்தருளும், பாவ கட்டுக்களில் இருந்து விடுதலை கொடுத்தருளும், நோய் துன்பங்களிலிருந்து விடுதலை அளித்தருளும். எல்லா ஆன்மாக்களையும் உம்முடைய பாதத்திலே ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், வல்லமையை தாரும், அருள் சொரியும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை இறைஞ்சி உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். ஆமென். பழைய நியம
பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். ஆதியில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலினவை எங்களுக்கு விட்டு சென்றேன். மது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மரபுகளை வழங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.